அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அதிபயங்கரமான திகில் சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபேமிலியில நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதே மாதிரி உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா அந்த கதையை என்கிட்ட சொல்லணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வீடியோவா எடுத்து போடுவோம். தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் 2013 தான் இந்த திகில் சம்பவம் நடைபெறுது. பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தர் மேலே வந்து ஏவி விடுறாங்க. அது எப்படி திரும்ப இவருக்கே பாதிச்சு இவர் குடும்பம்லாம் என்ன நிலைமைக்கு ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த உண்மையான சம்பவம். கார்த்தி, ரமேஷ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக தான் சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்காங்க. ஆனால் வயசு ஏற ஏற கார்த்தி வந்து நல்லா படிக்கிறான், நல்ல வேலை கிடைக்குது, அவன் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிட்டே வரான். ரமேஷ் வந்து தண்ணி, சிகரெட், கஞ்சா அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி போறான். இதனால 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப மனஸ்தாபம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால கார்த்தியோட குடும்பத்துக்கும் ரமேஷோட குடும்பத்துக்கும் ஒரு மறைமுகமான பகை இருந்துகிட்டே வந்திருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. கார்த்திக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பேரு கதிர்வேல். அந்த கதிர்வேலும் எப்படின்னா நல்ல ஒரு ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவு அப்போ குடும்ப வசதி இருக்கனால அவரால் படிக்க முடியல. ஆனால் தம்பி கார்த்தி வந்து நல்லா படிச்சிருக்காரு. கதிர்வேலுக்கு ஒரு மனைவி மற்றும் 2 மகன்கள் இருக்காங்க. இப்படியே நம்ம கார்த்தியோட குடும்பம் ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல தான் திடீர்னு ஒரு துக்க செய்தி மாதிரி ஆட்டோ ஓட்டின தன்னுடைய அண்ணன் கதிர்வேல் இறந்துட்டாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவரோட உயிர் போயிட்டு. இது கார்த்தியோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு அடி ஆயிட்டு. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல அவங்க அண்ணனை இழந்து கார்த்தி ஃபேமிலி ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ஆனா இந்த வருத்தத்தை கொண்டாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனான ரமேஷோட ஃபேமிலி. ஸோ இவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே எப்பவுமே மனசுக்குள்ள பகை இருந்திருக்கு. இதுல இவங்க அண்ணன் இறந்ததை கூட வெளியே துக்கமா காட்டிட்டு உள்ள சந்தோஷமா இருந்தவங்க தான் ரமேஷோட ஃபேமிலி. கதிர்வேல் இறந்து 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கார்த்திக்கு கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைக்கிது. இதனால கம்பெனியிலேருந்து கார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவன் ப்ரமோஷன் வாங்கி கார் வாங்கினதெல்லாம் வயிறு எரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரனான ரமேஷோட அம்மா நைட்டு நேரங்களில் இவங்க கார் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுறதும், இவங்க காரோட டயரில் காற்று இறக்கி விடுறதும், காரில் கோடு போடுறதும், இதெல்லாம் கண்டுக்காமையும் நம்மளோட கார்த்தியோட ஃபேமிலி இருந்துட்டு வந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்தோட்டி நல்லா சம்பாதிக்கிற நம்மளுடைய கார்த்தி தன்னுடைய வீடை ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆல்ரெடி வயிறு எரிஞ்சிட்டு இருந்த ரமேஷோட குடும்பம் இவங்க வீடு ரெனோவேட் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பொறுக்கல. ஸோ இப்பதான் நார்மல் பகையா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயத்தை இறங்குறாங்க. அதுதான் பில்லி சூனியம் ஏவல். ரமேஷோட ஃபேமிலி கார்த்தியோட ஃபேமிலியோட வளர்ச்சியை பொறுக்காம ஒரு மலையாள மாந்திரிகவாதியை தேடி கண்டுபிடிச்சி அவரை வச்சு கார்த்தியோட குடும்பத்துக்கு மேல பில்லி சூனியத்தை ஏவுறாங்க. கார்த்தி வீட்டு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில எலுமிச்சப்பழம், ஆணி, இந்த மாதிரி நிறைய பில்லி சூனிய ஏவல் பொருட்களை ஏவி அவங்களோட வீட்டு இதுல வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாத கார்த்தியோட ஃபேமிலி எப்பவும் போல போயிட்டு இருந்துச்சு. இந்த பில்லி சூனியம் வச்சதோட தாக்கத்தினால கார்த்திக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல கார்த்தியோட கை எலும்பு முறியுது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த பில்லி சூனியம் இதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க குடும்பம் இயல்பாக போயிட்டு இருக்கு. கார்த்தியோட அப்பா ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போகிறாரு. என்னடா இது குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பயம். ஆனாலும் கார்த்தி இதை பெருசாக எடுத்துக்காம எப்பவும் போல அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜஸ்ட் நார்மல் ஆக்சிடென்ட், அப்பாவுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லி. இப்போதான் கார்த்தியோட அண்ணன் கதிர்வேலோட 2 பையன்ல சின்ன பையன் ரத்த வாந்தி எடுக்கிறான். இதை பார்த்தோட்டி கார்த்தியோட அம்மா ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது போக கார்த்தியோட அண்ணியான கதிர்வேலோட மனைவி ஊர்ல யாரு கூடயோ கள்ள தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ரொம்ப ஒரு புரளி கிளம்புது. இது பொருளியா உண்மையாங்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தெரியல. அவ்வளத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பம். இப்படி ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே இருந்தோட்டி தான் கார்த்திக் வேற வழியே இல்லாம அவங்க அம்மா கிட்டேயே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அம்மா இந்த மாதிரி நடக்குதுமா, சும்மா நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா நம்மளுடைய குலதெய்வமான வேட்டக்கருப்பை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. ஸோ குடும்பத்தோட எல்லாரும் போய் வேட்டக்கருப்பை பார்க்குறாங்க. வேட்டக்கருப்புக்கு கிடா வெட்டி பொங்க வச்சுட்டு வராங்க. ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே ரமேஷுக்கு என்ன கனவு வருதுன்னா அவங்க வேப்ப மரத்துக்கு கீழே தோண்டிப்பாரு
அப்படின்னு வேட்டக்கருப்பு ரமேஷோட கனவுல வந்து சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. பதறி போய் எந்திரிச்ச ரமேஷ் நைட்டோட நைட்டா போய் மண்வெட்டியை வச்சு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தோன்றாரு. அதுல பார்த்தா அழுகி போன எலுமிச்சப்பழம், ஆணி, ஒரு மாவால செஞ்ச பொம்மை, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ஏவல் பொருட்கள்லாம் அந்த மரத்துக்கு கீழே இருக்கு. ஸோ இதை பார்த்த கார்த்தியோட அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு தான் இந்த ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க பெருசா இது பண்ணாம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் வேட்டக்கருப்பு பார்த்துப்பாரு அப்படின்னு கார்த்திக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு புது புது பிரச்சனையா வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஏவலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா முடிவு பண்ணி ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, யார் ஒருத்தர் ஏவல் பில்லி சூனியம் அப்படிலாம் பண்றாங்களோ கடைசியில் அது அவங்களுக்கே திரும்ப முடியும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்க தான் செய்யும், வாழ்க்கைனா கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதையும் மீறி உங்களுக்கு ஏவெல்லாம் எடுக்கணும்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேட்டக்கருப்பு மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு கார்த்தியோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஏவலோட பவர் வந்து கொஞ்ச நாள்ல கம்மியாயிட்டு. ஆனாலும் இதை பொறுக்க முடியாம ரமேஷும் அவரோட குடும்பத்தாரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு அவர் மேல ரத்த காட்டேரியை ஏவி விட்டுறலாம், அவங்கள கொன்றலாம், ரத்த காட்டேரியை ஏவி விட்டு அவங்கள கொல்ற லெவலுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதே மந்திரவாதியை கூப்பிட்டு தன்னுடைய காசுகளை செலவு பண்ணி ஒரு குடும்பத்தை அழிக்கிற லெவலுக்கு அவங்க மைண்ட் இருக்குன்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரமேஷோட ஃபேமிலி அவங்க காசை கொடுத்து ரத்த காட்டேரியை வந்து ஏவி விடுறாங்க. ஸோ இந்த ரத்த காட்டேரி ஏவி விட்டோட்டி இவங்க குடும்பத்தில் ரொம்ப அடி. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைகளுக்கு அடிப்படுது. அவங்க அம்மா காய்கறி நறுக்கும்போது கை வெட்டுறதுலேருந்து, அவங்க அப்பா குளிக்கும்போது பாத்ரூமில் மயங்கி விடுறதுலேருந்து ரொம்ப குடும்பத்தில் பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த இரத்த காட்டேரியோட வீரியம் ரொம்ப அதிகமாகுது. அவரை நேருக்கு நேர் அந்த இரத்த காட்டேரி வந்து சந்திக்குது. அந்த மாதிரிலாம் கனவுகள் நிறைய வருது நம்ம கார்த்திக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, அவருடைய ஜன்னல் வழியா நைட்டு 12 மணி போல தூக்கம் வராம தண்ணி குடிக்க போறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, தூக்கம் வராம நைட்டு 12 மணிக்கு தண்ணி குடிக்க போறாரு நம்ம கார்த்தி. அப்போ அவர் கிச்சன் வாசல்ல இருந்து ஜன்னல்ல பார்த்தா அதே வேப்ப மரத்துக்கு கீழே ரொம்பவும் ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில இரத்த காட்டேரி அங்க நிக்குது. ஆனா அந்த இரத்த காட்டேரியால அவங்களோட வீட்டுக்குள்ள வர முடியல. அப்போதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, வேட்டக்கருப்போட துணை இருக்கிறனால அந்த இரத்த காட்டேரியால இவங்க கிட்ட கூட நெருங்க முடியல. அதனால கார்த்தி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு, இந்த இரத்த காட்டேரியால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த இரத்த காட்டேரி எதுடா வழி, இவங்களை வந்து கொன்றலாம் அப்படிங்கிற ஒரு வெறியில இருக்கு. ஆனா வேட்டக்கருப்பு என்னைக்குமே அதை கிட்ட கூட நெருங்க விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வேட்டக்கருப்பு ஒரு நாள் என்ன பண்றாரு, இனிமே உனக்கு வந்து அந்த இரத்த காட்டேரியால எந்த பிரச்சனையும் வராது, ஸோ நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு நம்ம கார்த்தியோட கனவுல வந்து வேட்டக்கருப்பு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமும் அவரோட வாழ்க்கை இயல்பா போகுது. அந்த இரத்த காட்டேரியோட பிரச்சனையும் இவங்க குடும்பத்துல இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்பவும் பொறாம பிடிச்ச அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரனான ரமேஷ் திரும்பியும் இரத்த காட்டேரியை ஏவி விடுறான். இந்த வாட்டி வீரியத்தின் உச்சத்துக்கு போய் அவங்க அப்பா மரணத்தோட விளிம்புல இருக்காரு. யாரோட அப்பா, கார்த்தியோட அப்பா மரணத்தோட விளிம்புல இருக்காரு. ஆனா இப்பவும் தெரியும் இது இந்த இரத்த காட்டேரியோட வேலை தான். இவங்க இப்படி வந்து திரும்பியும் ஆரம்பிக்கிறாங்களா, நம்ம என்னடா பாவம் பண்ணணும்னு சொல்லி திரும்பியும் வேட்டக்கருப்புட்டே போய் மன்றாடுதாங்க. என்னடா இந்த வாட்டி வேட்டக்கருப்பு நம்மளை கை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரொம்பவும் பயப்படுறாரு. இதே மாதிரி கொஞ்ச நாள் போக போக அவங்க குடும்பத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இதை நம்பி ஒரு பூசாரி கிட்ட போறாங்க. பூசாரி என்ன சொல்றாருன்னா, வேட்டக்கருப்பு என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டாரு, ஸோ என்னைக்குமே நீங்க நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கூறி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பில்லி சூனியம் பண்ணாங்க தெரியுமா, அந்த இடத்த தோண்டி அந்த இடத்துல ஒரு பூஜை பரிகாரம் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த பூஜை பரிகாரமும் பண்றாங்க. ஆனாலும் தினமும் நைட்டு அந்த இரத்த காட்டேரியோட சவுண்டு ரொம்ப பயங்கரமா, அந்த இரத்த காட்டேரி கத்துற மாதிரியும் ரொம்ப ஒரு நடுநடுங்கிற ஒரு சத்தங்கள் அவங்க வீடை சுத்தி நைட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி நைட்டு அந்த இரத்த காட்டேரியானது அவங்க வீட்டு வாசல்லையே இருக்கு. ஸோ இதை பார்த்து ரொம்ப பயந்து போனவர், இந்த இரத்த காட்டேரியால எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியல, அது நினைச்சிருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம, இந்த வாட்டி வேட்டக்கருப்பு கூட நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை. இதை நம்பி ஒரு பூசாரி கிட்ட போய் கேட்கிறாரு. அதால நம்ம வீட்டுக்குள்ள வர முடியல சாமி அப்படின்னு சொல்லும் போதுதான், நீ நல்லா பாரு கார்த்தி,
உங்க வீட்டு வாசல்ல உங்களை காக்கிற உங்க குலதெய்வம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நைட்டு வந்து பார்க்குறாரு. அவங்கள இத்தனை நாளா காப்பாத்திட்டு இருந்தது வேட்டை கருப்பு கிடையாது. அவங்க அண்ணன் கதிர்வேலோட ஆவி. யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இறந்த பின்னும் தன்னுடைய குடும்பத்த வந்து காப்பாத்துறாருன்னா, அவர் எந்த லெவலுக்கு அவர் குடும்பத்த விரும்பி இருப்பாருன்னு பாருங்க. இத நெனச்சு நம்ம கார்த்தி ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. நம்ம அண்ணன் இப்படி இறந்துட்டாரா? இறந்து நம்மள குடும்பத்த இப்படி காப்பாத்துறாருன்னு சொல்லி அவங்க அண்ணன வந்து ரொம்பவும் நேசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்பதான் ஒரு முக்கியமான சம்பவமே ஆரம்பிக்க தொடங்குது. அது என்னன்னா, யார் இந்த ஏவலெல்லாம் வச்சாங்க? ரமேஷ் அவங்க குடும்பம். அந்த குடும்பத்துக்கே அந்த ஏவல் திரும்ப அனுப்பப்படுது. அதாவது இது வந்து இவங்க பதிலுக்கு ஏவல்லாம் அனுப்பல. இது வந்து நம்ம நாட்டுல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யார் ஒருத்தர் பில்லி, சூனியம், ஏவல், செய்வன இதெல்லாம் பண்றாங்களோ, கடைசியில அது அவங்களுக்கே திரும்ப அமையும். அதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம். என்ன ஆகுதுன்னா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த ரமேஷ் கொஞ்ச நாள் போக போக கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி போலீஸ் கிட்ட கஞ்சா கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்குள்ள போறாரு. இதனால ரமேஷோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரமேஷை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொத்து வீடு எல்லாத்தையும் வித்து தான் வெளியே கொண்டு வராங்க. இதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, அடுத்து அவங்க சேர்க்க சரியில்லாம தப்பான ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சேர்ந்து கொலை கேஸ்ல உள்ள போறாரு. இதனால அவர் பெர்மனண்டா உள்ள இருக்கிற மாதிரியே, ஏன்னா ஜாமீன்ல வெளியெடுக்க கூட இவங்கள்ட்ட சொத்து இல்லை. ஸோ இதனால ரமேஷோட அம்மா தன்னுடைய தாலி அடகு வச்சு எல்லாத்தையும் அடகு வச்சு அவங்க நடு தெருவுல தான் நின்றாங்க. இந்த அமானுஷ திகில் சம்பவம் எப்படி இருந்துச்சு? வேட்டக்கருப்போட அருளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கதிர்வேல் தன்னுடைய குடும்பத்தின் மேல இருக்கிற அன்பின் வெளிப்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது போக ரத்த காட்டேரி அந்த குடும்பத்துக்கு மேலே ஏவி விட்டு அந்த ரமேஷோட குடும்பம் எப்படி சீர்குலைஞ்சு சின்னாபின்னம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய திகில் சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நடந்திருந்தாலும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய திகிலான அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தினர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நடந்திருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள். அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம். இதே மாதிரி திகிலான அமானுஷமான சம்பவங்கள்லாம் 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை 1 நாளைக்கு ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும். இன்னொரு திகில் சம்பவத்தில் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.